நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். ஐஸ்வர்ய அற்புதம். என் பெயர் பல்லவி பவால். நான் மும்பையில் வசிக்கிறேன். நானும் என் கணவரும் மிகப்பெரிய மருத்துவர்கள். மும்பையில் ஒரு மருத்துவமனையை நடத்தி வருகிறோம். தீபாவளியின் முதல் நாளன்று லட்சுமி பூஜையின் புனித நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு நம்ப முடியாத அதிசயம் நிகழ்ந்தது. நள்ளிரவில் திடீரென ஒரு நகைக்கடைக்காரரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவர் கவலையுடன் எங்கள் மருத்துவமனையின் கூரை தீப்பிடித்து விட்டதாக கூறினார். நான் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தேன். தீபாவளி இரவில் இது மிகவும் அசாதாரணமான நேரம் என்பது என்னை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது. பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டு அனைவரும் கொண்டாட்டங்களில் மும்முரமாக இருக்கும் போது இந்த நகைக்கடைக்காரர் தற்செயலாக தனது கடையில் இருந்தபோது தீயை கவனித்திருக்கிறார். இது தர்க்கரீதியான விளக்கத்திற்கு அப்பாற்பட்டது. அந்த நேரத்தில் எப்படி அவர் விழிப்புடன் இருந்து உடனடியாக என்னை அழைக்க என் எண்ணை வைத்திருந்தார் என்பது அதிசயம்தான். அந்த சரியான நேரத்தில் தொலைபேசி அழைப்பு எல்லாவற்றையும் மாற்றியது. நாங்கள் விரைவாக தீயணைப்பு படையினரை தொடர்பு கொண்டு எச்சரித்தோம். சிறிது நேரத்திலேயே அவர்கள் வந்து தீயை அணைத்தனர். ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக அருளால் தீ பரவி பெரிய இழப்பு அல்லது சேதத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மறுநாள் காலை மருத்துவமனை மொட்டை மாடியில் நின்று பேரழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவத்தை நான் பார்த்தபோது என் கண்களில் நீர் வழிந்தது. என் அன்பான அம்மா பகவான் பலருக்கு பணி புரியும் எங்கள் வாழ்விற்கு ஆதாரமான மருத்துவமனையை எவ்வாறு பாதுகாத்தார் என்பதை உணர்ந்தேன். ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக ரக்ஷண கவசம் நம்மை சுற்றி தொடர்ந்து இருந்து ஆபத்து இருப்பதை நாம் அறியும் முன்பே நம்மை பாதுகாத்து வருவதை நான் நேரடியாக அனுபவித்தேன். உண்மையிலேயே அவர்கள் பேரிடர்களை தடுத்து நெருக்கடிகளை ஆசீர்வாதங்களாக மாற்றும் கண்ணுக்கு தெரியாத பாதுகாவலர்கள். எனது ரக்ஷண கவச பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக கமல பாதங்களில் எனது பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். ஜெய் போலோ ரக்ஷண கவச பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்.